சமூக நீதிக்கான அரசு. ஆமா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், கலைஞர் கனவு இல்லம், சமூக நீதி விடுதிகள், இப்படி எல்லோருக்கும் எல்லாம் செஞ்சுட்டே போறோம். RSS வாதிகளை விட்டு 3 வழக்குகளை போட்டாங்க. அதை அறிந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தடைப்படக்கூடாது என்ற ஒரு தாயுமானவராக தான் நமக்கு அந்த 5000 முன்கூட்டியே நமக்கு செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு தலை குனியாது என்கிற பரப்புரை ஆற்ற வேண்டும் என்று 234 தொகுதிக்கும் நம்முடைய கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் 23 பேரை செலக்ட் பண்ணி எல்லாரும் ஒரு 10 தொகுதிகளை கொடுத்து அங்கே போய் அங்கே என்ன குறைகள் என்ன நிறைகள் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர் கூறியது போல நான் பேசுறதை விட நீங்க பேசுறதை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடை 3.5% 5% உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார் என்று வணிகர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உள்ளது. அவர்கள் நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றுகின்ற வகையில் அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் விரைவில் நிறைவேற்றும் வகையில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில். இந்த கம்ப்யூட்டர் கொடுக்கிறது எவ்வளவு, ஒரு லேப்டாப் கொடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் அது ஒரு உண்மையான தாற்பயம் பிடிக்கும். அதுல அந்த டூலையும் வச்சு அதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் நம்ம கழக தலைவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருப்பது தான் நம்மளுடைய முதலமைச்சர் என்பதை மறந்துவிடக் கூடாது.